இன்னைக்கு வரட்டும். ரெண்டுல ஒண்ணு பாக்குறதா இல்லையா பாரு. அம்மா இது அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயம், இதுல நீ தலையிடாத. மரியாதையா உள்ள வா. வா. மாப்பிள நிலுங்க மாப்பிள, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் 2-3 நாளா பாக்குறேன். வயசு பொண்ணு தனியா விட்டு நீங்க மேல போய் படுக்கிறீங்களா, என்ன அர்த்தம்? இல்ல மாமா, உள்ள காத்து வரல, அதான். இந்த சமாதானம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க எதுக்காக இப்படி செய்றீங்கன்னு தெரியும் மாப்பிள. லட்சுமி போய் சேர்க்கறதுக்காக நானும் கூட செத்து போயிட்டேன். ஏதோ நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் மனசை தேத்திக்கிட்டு இல்ல. நீ லட்சுமி நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வெறுத்து ஒதுக்கிறது நியாயம் இல்ல. அது மட்டும் யாரு, என் பொண்ணு மாதிரி தானே. அது மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுவும் சின்னஞ்சிறுசு தானே, அதுக்கு மட்டும் ஆசாபாசம் இருக்காது மாமா. அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேசாம உள்ள போய் படுங்க. அம்மாடி, இதெல்லாம் உங்க அக்கா போட்டிருந்த புடவைங்க நகை நட்டுமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், இத நீ போட்டுக்கம்மா. அம்மாடி, மாப்பிள்ள அப்படி இப்படி இருந்தா கூட நீதாமா அனுசரிச்சு போகணும். சரிப்பா. நல்லா இருமா. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எங்க போற? என்னாலதானே நீங்க தினம் வெளியில போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தொந்தரவு இல்லாம நானே வெளியில போய் படுத்துக்கிறேன். யாரும் வெளியே போக வேண்டாம். உட்கார். இருக்கட்டுங்க. பரவாயில்ல, உட்கார். சாப்பிடு. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது. ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா, அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல அவரை. அப்பா. என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பேஸ். பெரியவரே, யாரோ கார்ல வந்திருக்காங்க, நான் போய் என்ன விசாரிச்சு வந்துடுறேன். இங்கே இரு, உனக்கு விவரம் பத்தாது, நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏயா, உங்க பிரசிடென்ட் இருக்காரா? நீங்க யாருங்க ஐயா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் நெல்லிக்குப்பம் சக்கரால இருந்து வரேன். கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க. அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் அவரோட மாமனாரு. என்னது, நீ அவருக்கு மாமனாரா? ஏயா, யாருக்கு அதுல பூ சுத்துற? ஒரு முழம் கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா? பாருங்க, நான் பெரிய மனுஷங்க, அனாவசியமா போயெல்லாம் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் தான் மாமனாரு. யோ, போன வாரம் இப்படிதான் ஒருத்தன் நான் தான் மணிகாரர் மாப்பிள்ளன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடிச்சு போயிட்டான். நீ இப்ப பிரசன்ட் மாமனார்னு சொல்லி 50,000 ரூபாய் அடிச்சு போயிடலான்னு பாக்குறியா? எங்களை நினைச்சவன் நினைச்சியா? தம்பி, அனாவசியமா பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் துண்டப்பட்டு தாண்டேன். இப்ப சொல்றத நம்பாதீங்க. இவனை பார்த்தாலே வேலைக்காரமா இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்குவோம். ஐயா சொன்னா நம்புங்க, நான் தாங்க மாமனாரு. சத்தியமா நான் தாங்க மாமனாரு. போயா, நீங்க வாங்க சார். பொட்டியை பிடிக்கிறோம் போடுறது. ஆமா,
என்ன தகராறுங்க? எதுக்காக அவங்கள பிடிச்சி இப்படி தள்ளிட்டு போறாங்க? கரும்பு வாங்க வந்தானுங்களாம். நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னேன், நம்பாம போறானுங்க. நீங்க சொல்லியுமா நம்பல? யாரு கேட்டவன? நான் தான் துண்டை போட்டு தாண்டேன்னு சத்தியம் பண்றேன், அப்போ நம்பாம போறானுங்க. எப்படி பெரியவரை நம்புவாங்க? ஒரு பிரசிடென்ட் ஐயாவோட மாமனாருன்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரமா அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும். அதை விட்டு போட்டு ஒன்றைனா கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான்? நான் நேத்துக்கு இன்னைக்கு கோமணம் கட்டி நிக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தே கோமணம் கட்டி நிக்கிறேன். ஐயா, நீங்க தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம், கோமணம் கட்டாமல் இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்ப நீங்க யாரு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கட்டுப்படும் போல இருக்க. என்னண்ணே தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சுட்டது என் காதுல விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டு போடுறீங்க. நான் என்ன இது வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போடு. விட்டா எதுவும் கிடைக்காதுண்ணே. ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல. எனக்கு தான் 141 போட்டாங்கடாப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ளை பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ, மாப்பிள்ளை வந்துட்டாரு. டேய், மாப்பிள்ளை வந்துட்டாரு. கோன காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணையை விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரகுகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்ல ஜாடே உங்களை மிரட்டிட்டு போறாருன்னு. என்னையவா? பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணையை காப்பாத்திக்கங்க. என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? நான் கோவணம் கட்டினா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைவா இருக்குதுமா. அதனால்தான் ட்ரங்கு பட்டில இருந்து பழைய பட்டு வேட்டி சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படிமா இருக்குது? இப்பதான் பாருங்க ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ, ஏன் கண்ணே பட்டுட்டு போல இருக்க. வாங்கப்பா சுத்தி போடுறேன். ஏமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, டிவில படம் போட்டுருப்பாங்களா பாக்கல? எங்கப்பா, காலையில இருந்து எனக்கு வீட்டு வேலையே சரியா அட இருக்கு. நீ ஒண்ணுமா, ரஜினிகாந்த் படம் பாதிக்கு மேல படம் போயிட்டு இருக்குமா. நீ உட்காருமா, உட்காரு, நான் போடுறேன். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். டேய், யாரா அவன்? மாட்டா அந்த பக்கம் ஓட்டுறான். என்னது, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? குழந்தைய விட்டுட்டு காத்தா எங்க போயிட்டா? வாயா ராஜா, வா 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 வா. ஆமா வா. காத்தாயே, குட் பை. நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம 2 பேரும் சந்திக்கு. மக்களை விட்டு போறீங்களே, அது என்னது இல்லடி? ஏன் பிள்ளை, உனக்கு அறிவு இருக்கா? நீ கல்யாணம் ஆனவ கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா?
இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவார். இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா. அவர்தான் ஏன் புள்ள உன் புருஷன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா, நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாரியா. அடி பைத்தியக்காரி, அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாத்த முடியல. அவனை நம்பி நீ ஏமாந்துடாத, அவன் ஒரு டுபாக்கூரு.